ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. சூடான தண்ணியில் சோயா சங்க்ஸும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோ. அடுத்து 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு அதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வேக வச்சு சோயா சங்க்ஸை நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச சோயா சங்க்ஸை பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. சிக்கன் ட்ரம் ஸ்டிக் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மைதா, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஷேப்ல இந்த மைதா மிக்ஸ் ஆட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ் மேலே ஆட் பண்ணிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நான் பேட்டி மாதிரி ஷேப் ரெடி பண்ணி பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.